ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சித்ரா ஆஃபீஷியல் ஃபேமிலியிலேருந்து சித்ரா பேசுகிறேங்க. எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புது டிஷ்ஷோடு உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கேன். அந்த டிஷ்ஷு வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். சரியா? சத்தானதும் கூட. எங்கள் ஊர்லலாம் அது ரொம்ப ஃபேமஸானது உளுந்தங்கஞ்சி. சரியா? அது வந்து பெண்கள்லாம் ஏஜ் அட்டன் பண்ண பெண்களுக்கு வந்து அதை செஞ்சு தருவாங்க 30 நாளைக்கும். உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி, புட்டு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் செஞ்சு தருவாங்க. அதில் ஒன்று தான் உளுந்தங்கஞ்சி. சரியா? நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் அதே மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சத்தானது, பெண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு தாங்க. சரியா? நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதனோட பெனிஃபிட் என்னான்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சமையல்? ஓகே, சமையலெல்லாம் உளுந்தங்கஞ்சி. உளுந்தங்கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பச்சரிசி, உளுந்து நம்ம ஒரு அரை டம்ளர் எடுத்தால் அரை டம்ளர் பச்சரிசி. இது ரெண்டையும் நான் ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் மேலே ஆகுது. சரியா? ஐஸ் வாட்டரில் தான் ஊற வச்சுருக்கேன். ஐஸ் தண்ணி ஊற்றி தான் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு தேவையானது அரிசி, உளுந்து, சர்க்கரை, ஒரு 4-5 ஏலக்காய், தேங்காய் அரை மூடி. சரியா? இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்காயை மிக்சியில் வந்து பொடி பண்ணிக்கிறேன், காட்டுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், தேங்காயை அரைச்சிட்டேன். அந்த தேங்காயில் வந்து ஏலக்காய், அரிசி, உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் ஓட்டிகிட்டு வரேன். கொஞ்சம் அள்ளி வச்சிட்டேன். இது கடைசியாக நம்ம வந்து சேர்க்குறதுக்காக. இப்போ இதை நல்லா மாவு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஏலக்காய்க்கு எதுவும் உளுந்தங்கஞ்சி ஸ்மெல்லு இப்போயே வருது. இப்போ அதுக்கான தண்ணி உட வைக்க போகிறேன். இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் அந்த மாவை தூக்கி அதில் ஊற்றணும். ரொம்ப ஈஸியான வேலைங்க இது. இடுப்பு எலும்புக்கு பலம். சரிங்களா? காலுக்கு வலி, முதுகு வலி, இவங்கெல்லாம் வந்து உளுந்தங்களி நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க. அதே மாதிரி உளுந்தங்கஞ்சி அதே சத்து தான். ஃப்ரீயாக இருக்கிற நேரம் ஈஸியாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குற ஒரு சின்ன டிப்ஸு நான் சொல்லித்தரேன், செஞ்சுத்தாங்க. உல வச்சாச்சு, தண்ணி காயிட்டும், அதுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள், தண்ணி காஞ்சிருச்சு. சரியா? கொதிக்குது, சின்ன சின்ன ட்ராப் தெரியுதா? இப்போ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாவை தூக்கி அதில் உள்ளே ஊற்றி கிளறணும். கட்டி சேர்ந்துடும். அதனால் வேகமாக அந்த வேலையை செய்யணும். தண்ணியாட்டம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, கொதிக்க கொதிக்க கெட்டியாயிடும். பார்த்தீங்களா? கட்டி சேருது. கை விடாமல் இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு கொதி வர வரைக்கும் கிளறணும், அப்போ தான் கட்டி சேராது. ஊற்றும் போது தண்ணியாட்டு இருந்தது. இப்போ பாருங்கள், அப்படியே மைல்டாக கெட்டியாகுது. ஒரு கொதி வந்தனே காட்டுறேன். பாருங்கள், நல்லா கொதி இப்போ தான் வருது. கொதி வர வரைக்கும் இது மாவை கலக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அனல் ஏற ஏற கட்டி சேரும். பாருங்கள், கட்டி இல்லாமல் இருக்கா? இது வந்து பாயாசம் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை கூட நம்ம வந்து தேங்காய் இருந்து கட் பண்ணி உள்ளே போட்டு குடித்தா சைடிஷ் சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் நம்ம தேங்காய் ஆல்ரெடி சேர்த்து அரைச்சிருக்கோம். சரியா? இதுக்கு பேலன்ஸ் வந்து நம்ம சர்க்கரையும் தேங்காய் துருவலும் சேர்த்த போகிறோம்.
கொதி வந்துருச்சு, அதனால் பொங்கி வரும். நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். பார்த்திங்களா மேலே பொங்கிட்டு வருது. அதனால் நம்ம தீயை குறைச்சி வச்சுக்கலாம். இந்த மாவு கொஞ்சம் நேரம் வேகணும், அப்படியே குடிக்கக்கூடாது இல்லையா. எப்படி இருக்குது வாங்க, எங்கள் வீட்டில் எல்லோரும் இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி குடிச்சிட்டு போகலாம். சூப்பராக இருக்கா? இது நல்லா என்னோட இது எப்படின்னா, ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். நல்லா ஐஸ் ஏறிடும், அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், காட்டுறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள் நல்லா கொதிக்குது. தீயை குறைச்சி வச்சுருக்கேன், பொங்கி வரும். அதனால் இப்போ இது கூட லைட்டாக நான் உப்பு சும்மா ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துருக்கேன். இதோட சர்க்கரை, இது ரேஷனில் வாங்கின சர்க்கரை தான். கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. 1 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன் நான். இதில் 1 கப்பு, அதுலேயே கொஞ்சம் வச்சிட்றேன் நான். இனிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. சர்க்கரை கரையை விட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்தனே நிறையா சேர்த்துடாதீங்க. ரொம்ப தித்திப்பாக இருந்தாலும் அந்த உளுந்தங்கஞ்சியோட ஃபீல் இருக்காது. ஏதோ ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சர்க்கரை கரையிட்டோம். அந்த கொஞ்சம் சர்க்கரையே சேர்த்துட்டேங்க நான், இனிப்பு பத்தலை. அதனால் எங்கள் வீட்டில் உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு விருப்பமானால் தேங்காய் பூ சேர்க்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. ஆப்ஷன், உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ இது அவ்வளோதான். நான் இறக்கி எல்லோரும் குடிக்க போகிறோம். வாங்க, எங்கள் வீட்டில் உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் உறவுகளே. சித்ரா அஃபீஷியல் ஃபேமிலிக்கு நேராக சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற பட்டன் கொடுங்க. எல்லோரும் அந்த வீடியோவை ஃபுல்லாக லென்த்தாக பாருங்கள். யாரும் இடையில ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. ஓகே மக்களே, பாய் உறவுகளே.